வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால இந்த வருஷம் வெளியான மலையாளி ஃப்ரம் இந்தியா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நிவின் பாலி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. ஜனகணமன படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. இது ஒரு பக்கவான காமெடி படம்னு சொல்லலாம். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சோனி லிவ்ல ஃபுல் படத்தை பாருங்க. இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பாகிஸ்தான்ல வந்துட்டு இருக்க ஒரு பஸ் நமக்கு காட்டுறாங்க. அந்த பஸ்ல தான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோவோட பேரு கோபி அப்படின்றது. ஹீரோவை பார்க்கும்போது சிலருக்கு டவுட்லாம் வருது. இங்க இருக்கிற ஒரு எட்டு கிட்ட ஒரு நபர் இந்த விஷயத்த சொல்லிட்டாரு. இதனால இந்த எட்டு இருக்காருல, யாரு என்னன்னு செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு பக்கத்துல வந்துடுறாரு. நீ யாரு, உன்னை பார்த்தாலே சந்தேகமா இருக்கேன்ற மாதிரி கேட்கிறாரு. ஹீரோக்கு ஹிந்தி தெரியாது, என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் இவங்க கோபமா கேட்கறாங்க. ஹீரோவும் இவர் தான் அனுப்புனாரு அப்படின்ற மாதிரி ரஷீத் அப்படின்ற ஒரு நபரோட லெட்டரை தருது. அந்த லெட்டரை படிச்சு பாக்குறவங்க ஹீரோக்கு மரியாதைலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் மலையாளி ஃப்ரம் இந்தியான்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இவங்க தான் ஹீரோவோட அம்மாவா இருப்பாங்க. பேரு சுமா அப்படின்றது. ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. இவங்க தான் இப்ப குடும்பத்தை நிர்வாகம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் பெருசா வேலைக்கு போகாம வெட்டியா இருக்காரு. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, வீட்டுல வச்சு பசங்களுக்கு டியூஷன்லாம் எடுக்கிறாங்க. அதே சமயம் ஒரு வயசு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அடிக்கடி போன்ல எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சும்மா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. என் பையன் சம்மர் வெளிநாட்டுல வேலை பாக்குறான், அவங்க கிட்ட கேட்டு உன்னோட பையனுக்கும் வேலை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா இருக்காங்கல்ல, எப்ப பாரு ஹீரோவை போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் ஹீரோ மகா சோம்பேறியா இருப்பாரு. சின்ன வேலை கூட செய்ய மாட்டாரு. 30 வயசு ஆயும் இன்னும் வெட்டியா தான் இருந்துட்டு இருக்காரு. சும்மா ஹஸ்பண்டோட தம்பி நல்ல வேலையில இருக்காரு. இவங்களை பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்காரு. என் பையனுக்கு நீங்க வேலை வாங்கி தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ரெசியூம் அனுப்ப சொல்லி பல வாட்டி சொல்லிட்டேன், இன்னும் அவன் அனுப்பாம இருக்கான், அனுப்பி விட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவரை இங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ கெட்டு போறதுக்கு முக்கிய காரணம் அவரோட ஃப்ரெண்டு தான். அவரோட பேரு மல்கோஷ் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் எப்பவுமே ஊர்ல சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த ஊர்ல டெபாசிட் கூட வாங்க முடியாத ஒரு தேசிய கட்சியில தான் இருக்காங்க. இதை வச்சு ஊர்க்காரங்க இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரும் எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமா நாங்க இந்த இடத்துல ஆட்சியை பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் எங்களோட ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சைக்கிள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் உலக நாடுகளோட அரசியலை பத்தி எல்லாம் மல்கோஷ் கிட்ட பேசிட்டு இருக்காரு. டீ வடை சாப்பிட்டா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு காசு வேணும்ல, சுத்தமா காசு இல்ல அப்படின்ற மாதிரி மல்கோஷ் சொல்றாரு. பாக்கெட்ல சுத்தமா காசு இல்லாம தான் இவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கிருஷ்ணான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க கோச்சிங் கிளாஸ்ல தான் இருக்காங்க. கோச்சிங் கிளாஸ்ல சாரா இருக்காரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த படத்தோட டைரக்டரா இருப்பாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஸ்கூல் பசங்க கூட எல்லாம் சின்ன பசங்க மாதிரி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்ப பாரு நீங்க சின்ன பசங்க கூட சண்டை போடுவீங்களா, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க டீச்சரும் சத்தம் போடுறாங்க. ஹீரோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அம்மா தான் இங்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா கிட்ட காசை கேட்டு வாங்குறதுக்காக தான் வந்திருக்காரு. நீலாம் எப்பதான்டா திருந்த போற, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணும், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசி அப்படின்ற மாதிரி அம்மா கண்ட மேனிக்கு திட்டிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமா எங்க கட்சி ஆட்சிக்கு வந்துரும், அதுக்கப்புறம் எல்லாம் எங்க ராஜ்யம் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்ப பசங்க சாப்பாடு வாங்குறதுக்காக வராங்க. அவங்களுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே தட்டை நீட்டிட்டு நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவா அந்த கட்சியோட பிரச்சாரத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு கட்சின்னு பிரச்சாரம் வேற பண்ண போறீங்களான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இதுக்கு ஒழுங்கா ஒரு வேலைக்கு போனா 4 காசாவது சம்பாதிப்பன்னு திட்டுறாங்க. உன் அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற ஹீரோவுமே ஃபீல் பண்றாரு. கவலைப்படாதீங்கம்மா, சீக்கிரமாவே நான் காசை சம்பாதிக்கிறேன், நம்ம தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிக்கிறேன், இப்போதைக்கு ஒரு 100 ரூபா மட்டும் தாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்குதான் இவ்வளவு ஃபீலிங்கா பேசினியா, முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்தி விடுறாங்க. மல்கோஷம் ஹீரோவை கூட்டு போறதுக்காக வந்துடுறது. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல டிராவல் பண்ணி பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டர் இருக்கு பாத்தீங்களா, வேணும்ட்டே அதுக்கு கீழே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணா கிருஷ்ணான்ற மாதிரி திரும்ப திரும்ப இவங்களோட பேரை சொல்லிட்டு இருக்காரு. வேணும்ட்டே இவங்களை கூப்பிடுறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இது அந்த மாஸ்டருக்கு புரிஞ்சிருது. இன்னைக்கு கிளாஸே வேணாம், எல்லாருமே கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறது. இப்ப இவங்களுமே வெளியே வந்து ஹீரோவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோ இவங்க கிட்ட ஜாலியா பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஹீரோனும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எதுக்காக என்ன அண்ணனு கூப்பிடுற, என்ன அண்ணன் மட்டும் கூப்பிடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எனக்கும் அவங்களுக்கும் 10 வயசு வித்தியாசம், ஏன் பின்னாடி போய் சுத்துறீங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேக்குறாங்க. இருந்தாலும் விடாம அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம் கட்சி இருக்கும், இன்னொன்னு கட்சி இருக்கும். இப்ப முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப இன்னொன்னு கட்சியை நமக்கு காட்டுறாங்க. இவங்க இருக்காங்கல்ல, இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கலந்து பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அம்மா பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க லேடி குறியெல்லாம் பார்ப்பாங்க. அம்மாவோட கையை பார்த்து குறியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்படி பார்த்தவங்க உன்னோட பையனுக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, அந்த ஆபத்துல இருந்து உன்னோட பையன் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், அந்த ஆபத்து உன் பையனுக்கு பின்னாடியே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோக்கு பின்னாடி மல்கோஷ் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியா கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ கிரிக்கெட் சூப்பரா விளையாடுவாரு. இப்ப பால் எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. அந்த மாதிரி அடிச்ச பால் இருக்கு பாத்தீங்களா, இந்த முஸ்லீம் கட்சியோட ஆபீஸ் மேலேயே பட்டுது. அங்க இருக்க நபர் டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி பால்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. இதெல்லாம் தள்ளி இருக்க ஹீரோ கவனிச்சிடுறாரு. வரக்கூடாதா, திரும்பி அங்கதான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு பண்றாரு. இப்ப பாலை வேணும்ட்டே அந்த இடத்துல தூக்கி அடிக்கிறது. அது என்னடானா ஜன்னலையே உடைச்சிருது. இதனால இந்த முஸ்லீம் அமைப்பை சேர்ந்தவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்டையெல்லாம் தூக்கிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க கட்டியை தூக்கிட்டு அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. இந்த ரெண்டு குரூப்புக்கும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டைலாம் நடக்குது. இப்ப சும்மா இருக்காங்கல்ல பக்கத்து வீட்டு லேடிக்கு கண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அந்த பாட்டி இருக்காங்கல்ல, சமர் கிட்ட உன்னோட பையனோட வேலையை பத்தி பேசியிருக்கேன், நீ கவலைப்படாத, சீக்கிரமா வேலை வாங்கி தந்துருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்கிற சும்மாக்கும் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கு. அந்த கட்சியை சேர்ந்தவங்களெல்லாம் போலீஸ் சீக்கிரமா அனுப்பி விட்டுருவாரு. ஆனா ஹீரோவும் மல்கோஷும் ஒரு டம்மி கட்சியில தானே இருக்காங்க. போலீஸும் கூப்பிட்டு இவங்களை பயங்கரமா திட்டுறாரு. போய் ஒழுங்கா உங்களோட வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஈரின் வீட்டுக்கு வந்து ஈரின் எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருது, ரிசல்ட்னாலும் வந்துருது. ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் பரபரப்பா பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு கட்சிக்குள்ளதான் போட்டி போயிட்டு இருக்கு. ஹீரோவோட கட்சி இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கம்மி ஓட்டு மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இப்ப பிரசன்ட்ல ஹீரோவை காட்டுறாங்க. டீ பிரேக்ன்ற மாதிரி பஸ்ஸை நிறுத்தி இருக்காங்க. ஹீரோவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பையன் வந்து டீயை தரான். நான் டீயை கேட்கவே இல்லையேன்னு சொல்லிட்டாரு. அவர் தான் தர சொன்னாரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு நபரை காட்டுறான். இவரும் லைட்டா அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாரு. அந்த நபர் டீ குடிச்சுக்கிட்டே அங்க நடக்கிற மேட்ச் தான் பாக்குறாரு. இந்தியா பாகிஸ்தானுக்கு தான் அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தானுக்கு மேட்ச் நடக்குது. அதுல இந்தியா தோத்து போயிருது. இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இந்தியா தோத்துருச்சு அப்படின்ற மாதிரி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்காங்கல்ல, பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஜெயிச்சதை தான் இவங்க கொண்டாடுறாங்க போல அப்படின்ற மாதிரி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கோவப்படுறாங்க. பேசுறதுக்காக போறாங்க. இதெல்லாம் மல்கோஷம் கவனிச்சிருப்பாரு. கவனிச்ச மல்கோஷ் இருக்காருல, ஹீரோவை கூப்பிடுறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோவும் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. முதல்ல வண்டியில ஏறு அப்படின்ற மாதிரி ஹீரோவை வேகமா கூட்டு போறாரு. ஹீரோ வர வழியிலையும் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. மல்கோஷ் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்ப அந்த வீட்டுக்கிட்ட வந்தா பஞ்சாயத்தெல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க போல. இருந்தாலும் மல்கோஷ் இருக்காருல, இவனுங்க பாகிஸ்தான் ஜெயிச்சதை கொண்டாடுறாங்க, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சடனா ஒரு பாட்டில தூக்கி எறிகிறாரு. அதனால அங்க இருக்கவங்களுக்கு காயம் எல்லாம் ஏற்படுது. வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவங்க ரெண்டு பேருமே பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. இவங்க பண்ண இந்த வேலையினால இது பெரிய இஷ்யூவா மாறிடுது. மீடியாட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு கட்சிக்குள்ளேயும் மோதல்லாம் ஏற்பட்டது. மாத்தி மாத்தி ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்களும் சண்டை போடுறாங்க. இதனால ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. போலீஸ் இருக்கார்ல, யார் சொல்லி பட்டாசை வெடிச்சீங்க, உங்க அப்பா வெடிக்க சொன்னாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. அப்பெல்லாம் வெடிக்க சொல்ல, நாங்களா தான் வெடிச்சோம் அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் விடாம துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. பசங்களோட அப்பா இருக்காருல, பசங்க தெரியாம வெடிச்சதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா பண்ணுவாங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. இந்த பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்காக ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தீபாவளி முடிஞ்சதுனால ஒரு இந்து பையன் தான் இந்த ரெண்டு பசங்களுக்கு பட்டாசு தந்திருக்கான், தெரியாதனமா இன்னைக்கு வெடிச்சிருக்காங்க, அதை நீங்க தப்பா புரிஞ்சு சண்டை போட்டிருக்கீங்க, இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, ஏன்னா நீங்க அந்த மதத்தை சேர்ந்தவர் தானே அப்படின்ற மாதிரி ஐஏஎஸ் ஆபீசரை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டாரு. உள்ளவா தனியா பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவரும் ரூம்குள்ள கூட்டு வந்துடுறாரு. சம்பந்தமே இல்லாம எதுக்காக இதுக்குள்ள மதத்தை கொண்டு வர அப்படின்ற மாதிரி இந்த நபரை போட்டு அடிக்கிறது. அடி வாங்கின நபரு அடி வாங்காத மாதிரி வெளியே வராது. இப்ப எதிர் டீமை சேர்ந்தவங்க நீங்க ரெண்டு பேரும் இப்ப செட் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறது. நீ உள்ளவா வாங்கிட்டியும் பேசுறன்ற மாதிரி அவரையும் கூப்பிட்டு அடிக்கிறது. ஆக மொத்தத்துல இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிடுறாரு. ஹீரோக்கும் மல்கோஷுக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சொந்தக்காரங்க வீட்டுல தான் மறைஞ்சிருக்காங்க. இப்ப அம்மாவும் பையனை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாங்க. இப்போ தங்கச்சிக்கு யாரு மாப்பிளைய கொடுப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. அப்ப தங்கச்சி இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்கம்மா, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒருத்தன் ரெடியா இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப லவ் பண்றியா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. இத சாக்க வச்சு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பொண்ணியும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இந்த சொந்தக்காரரும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவனை வேற ஊருக்கு அனுப்பி வச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அம்மா ஏத்துக்கிறாங்க. ஹீரோவா நான் வேற ஊருக்கு போறேன், ஆனா மல்கோஷ கூட கூட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. அந்த நாயை வேற கூட்டு போணுமா அப்படின்ற மாதிரி அம்மா கோவப்படுறாங்க. இப்ப மல்கோஷ் ஒரு இடத்துல பதுங்கி இருக்காரு. இவர் பதுங்கி இருக்கிறது சில ஆட்களுக்கு தெரிஞ்சது போல. அவங்களுமே இவரை வெட்டுறதுக்காகலாம் ட்ரை பண்றாங்க. இவர் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. அப்படி ஓடினவரி யாடகரமா ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. அதனால அவங்க இருக்காங்கல்ல, கண்ட மேனிக்கு இவரை வெட்டிட்டுலாம் இருக்காங்க. ஹீரோக்கு கெட்ட கனவு வந்து சட்டுன்னு முழிச்சிடுறாரு. ஹீரோ தமிழ்நாட்டுல இருக்க ஒரு லாட்ஜில தான் இப்ப மறைஞ்சிருக்காரு. கொஞ்ச நாள் இங்கே இருன்ற மாதிரி அந்த சொந்தக்காரர் சொல்லியிருப்பாரு. தாடியை கூட ஷேவ் பண்ணாம இருக்காருல்ல, ஷேவ் பண்ணலான்ற மாதிரி கடைக்கு வராரு. அங்க ஒரு போலீஸும் வந்திருக்காரு.
வந்த போலீஸ் ஒரு மலையாளி பையன் இங்க வந்து மறைஞ்சிருக்கானா, அவனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நம்மளா இருக்குமா அப்படின்ற மாதிரி பயந்து இவர் வேகமா ரூம்குள்ள வந்துடுறாரு. இப்பதான் இவருக்கு போன் கால் வருது. தெரிஞ்ச அண்ணன் தான் கால் பண்ணிருக்காரு. மல்கோஷ்க்கு அட்டாக்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அச்சுச்சோ என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கிறாரு. அவன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, ஆனா நடக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஊருக்கு போனா நமக்கும் இந்த நிலைமை தானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பயப்படுறாரு. அப்பதான் சித்தப்பா கிட்ட இருந்து கால் வருது. வெளிநாட்டுல ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணிருக்கேன், போறியான்னு கேக்குறாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. உன் அடையாளத்தை மட்டும் கொஞ்சம் மாத்தின மாதிரி வான்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. இவரோட பல்லு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி தான் இவர் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ ஒரு வழியா துபாய்க்கு வந்து சேர்ந்துடுறாரு. இவரை பிக்கப் பண்றதுக்காக சூடானின்ற ஒரு நபர் தான் வந்திருக்காரு. வேலை செய்ய போற இடம் வந்தா சொல்லுன்ற மாதிரி ஹீரோவும் படுத்து தூங்கிடுறாரு. வேலை செய்யற இடம் வந்துருச்சுன்ற மாதிரி அவர் எழுப்புறாரு. இவரும் சந்தோஷமா பாக்குறதுக்காக எந்திரிக்கிறாரு. பார்த்தா பாலைவனம் மாதிரி ஒரு இடமா இருக்கு. இங்கதான் வேலை பார்க்க போறேனா, இங்கெல்லாம் என்னால வேலை பார்க்க முடியாது, நான் உன் கூட வரேன்னு வர பாக்குறாரு. ஆனா அந்த சூடானி இருக்காருல்ல, இங்கதான் வேலை பார்க்கணும்ன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. அங்க ஒரே ஒரு நபர் தான் இருக்காரு. ஹீரோவும் பக்கத்துல போய் அறிமுகம் வைக்கிறாரு. அந்த நபர் இருக்காருல்ல, என் பேரு ரஷீத், நான் பாகிஸ்தானை சேர்ந்தவன் சொல்றாரு. இது பாகிஸ்தானா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்பதான் உலகம் முழுக்க கொரோனா பரவல் அதிகமாகுது. இந்தியால லாக்டவுன்லாம் போட்டுறாங்க. மல்கோஷ் இருக்காரு பாத்தீங்களா, இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்த பாக்குற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. உடனே சித்தப்பாக்கு கால் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு இடத்துக்கு என்ன அனுப்பி வச்சிட்டீங்களே, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், என்ன கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா சித்தப்பா காலை கட் பண்ணிடுறாரு. என்ன இவரு காலை கட் பண்ணிட்டாருன்னு யோசிக்கிறாரு. இப்ப அம்மா கால் பண்றாங்க. ஊருக்கு போனேன்னு எனக்கு கால் பண்றேன்னு தான் நான் சொன்னேன், என்னப்பா காலே பண்ணல, வேலை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அம்மா கிட்ட இந்த நிலைமையை பத்தி எல்லாம் சொல்ல வேணாம்னு நினைக்கிறாரு. வேலைக்கு என்னமா சூப்பரா இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. மனசே இல்லாம ஹீரோவா இங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வந்தோன்னா அந்த ரஷீத் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்காக டீ எல்லாம் ரெடி பண்ணி தராரு. நமக்கு வேலை பார்க்கறதுக்காக தான் இந்த ரஷீத் இருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ரஷீத் கிட்ட நீங்க எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவரும் பஞ்சாப்னு சொல்றாரு. பஞ்சாப் இந்தியால தானே இருக்குன்ற மாதிரி ஹீரோ புரியாத மாதிரி கேட்கிறாரு. இல்ல பாகிஸ்தான்லயும் ஒரு பஞ்சாப் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஓஹோ அப்படியா அப்படின்ற மாதிரி இவரும் கேட்டுக்கிறாரு. நான் ரெடி ஆகணும், எங்க குளிக்க போறதுன்னு கேட்கிறாரு. இவரும் குளிக்க போறதுக்கான இடத்தை காமிச்சிடுறாரு. அந்த இடம் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, இந்த இடத்துல தான் குளிக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவர் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம சாப்பிடலான்னு ஹீரோ சாப்பிடறதுக்காக வராரு. பார்த்தா எதுவுமே ரெடி இல்லாத மாதிரி இருக்கு. இன்னும் இவன் சமைக்கலையா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரஷீத் அந்த இடத்துக்கு வராரு. வந்த ரஷீத் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு பாக்குறாரு. எதுவுமே இல்ல. சமைக்கிறது தானே உன்னோட வேலை, ஏன் சமைக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை பார்த்து கோவமா கேட்கிறாரு. இது சமைக்கிறது என்னோட வேலையா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோக்கு சுத்தமா சமைக்கலாம் தெரியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. இப்ப அம்மாக்கு கால் பண்ணி குழம்பு எப்படிமா வைக்கிறதுன்னு கேட்கிறாரு. அம்மா அங்க இருந்தே எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஒரு குழம்பை ரெடி பண்ணிடுறாரு. அந்த குழம்ப சாப்பிட்டு பாக்குற ரஷீத் இருக்காருல்ல, வாந்தி வருதுன்னு வாந்தி எடுக்கிறதுக்காக போயிடுறாரு. சீக்கிரமா நீ இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாரு. ஹீரோக்கு தந்த ரூம்ல ஏசி இருக்காது. என் ரூம்ல ஏசி இருக்கு, வந்து படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரஷீத் சொல்றாரு. இவரும் சந்தோஷமா ஏசி இருக்க ரூம்ல படுக்கிறதுக்காக வந்துடுறாரு. இப்ப உள்ள வந்த ரஷீத் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா உல்டாப்பல் போடுறாரு. அதே மாதிரி அவரோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறாரு. இவன் எதுக்கு ட்ரெஸ் எல்லாம் கலட்டுறான் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ரஷீத் இவரை நெருங்கி வராரு. என்ன எதுவும் பண்ணிடாத, நான் அப்படி பட்டவன் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ரஷீத் எதுவும் பண்ண மாட்டாரு. மூடிட்டு படு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் மல்கோஷி கிட்ட இருந்து ஹீரோக்கு போன் கால் வருது. மல்கோஷ் அவரோட நிலைமையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. உன் நிலைமையை விட என் நிலைமை ரொம்ப மோசம். ஒரு பாகிஸ்தான்காரங்கிட்ட நான் வசமா மாட்டிருக்கேன், என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றான், எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாத மச்சான், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் மல்கோஷும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்காருல, இதை பத்தி அம்மாவும் அந்த பாட்டி கிட்ட சந்தோஷமா சொல்றாங்க. உன் நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டியும் அம்மா கிட்ட சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல ஹீரோவை காட்டுறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமும் ஹீரோ தூங்கிட்டு இருக்காரு. கோவப்பட்ட அந்த ரஷீத் இருக்காருல, ஹீரோவை தூக்கி வெளியே எறிகிறாரு. இந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாருன்ற மாதிரி ஒவ்வொரு வேலையா பார்க்க வைக்கிறாரு. ஹீரோவும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறாரு. ஹீரோ ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நபர் கன் எடுத்தெல்லாம் மிரட்டிட்டு இருக்காரு. இதனால ஹீரோவும் ரொம்ப பயந்து வேலை பார்க்கறாரு. இதை பத்தி எல்லாம் மல்கோஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இது கன்னெல்லாம் வச்சிருக்கானா, அந்த கன்னை நைட்டோட நைட்டா எடுத்து அவன் கதியை முடின்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ பொறுமையா முழிச்சு பக்கத்துல வராரு. அவருக்கு தெரியாம அவரோட சாவி கொத்து எடுக்கிறாரு. அது மூலியமா கன் இருக்க பாக்ஸை ஓபன் பண்ணலாம். ஆனா இவர் கன் இருக்க பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண மாட்டாரு. கதவை திறந்து வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. காலையில முழிச்ச ரஷீதா இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. ஹீரோ ரொம்ப தூரம் எல்லாம் ஓடி இருக்க மாட்டாரு. பக்கத்துல இருக்க ஒரு இடத்துல டயர்டாகி விழுந்து கிடப்பாரு. இவரும் அந்த இடத்துல போய் அவரை பிடிக்கிறாரு. தப்பிக்கவா பாக்குற, போய் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு.
மேற்கொண்டு அங்க இருக்க ஆட்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்காருல, இந்த பாக்ஸுக்குள்ள தான் கன்னை வச்சிருப்பான் போலன்ற மாதிரி ஓபன் பண்ணி எடுக்க ட்ரை பண்ணிட்டாரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அவர் காணாம போயிட்டாரு. எங்க போனாருன்னு யோசிக்கும் போது பக்கத்துல தான் அந்த ரஷீத் இருக்காரு. எதுக்காகடா பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாம ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்ற மாதிரி காஃபி போட்டு தராரு. அந்த காஃபில சுத்தமா சுகர் இல்லாத மாதிரி இருக்கு. சுகர் பத்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ரஷீத் இருக்காருல, சுகரை எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. திரும்பி போட்டு குடிச்சாலும் சுகர் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு சுகரே தெரியலன்னு சொல்லிட்டாரு. அப்பதான் கொரோனாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. ஒரு சைனாக்காரன் அச்சுன்னு தும்பி கையில இருக்க கர்ச்சீஃபை கீழே போட்டிருப்பான். ஹீரோ தான் எடுத்து தந்திருப்பாரு. அவன் மூலியமா தான் பரவி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அதே மாதிரி சுமாவோட பொண்ணு உடம்பு முடியாத மாதிரி தான் இருக்காங்க. கொரோனாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா யோசிச்சுட்டு இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இரும்பிட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு பக்கத்துல போனியான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இப்பதான் சுமாக்கு தெரிஞ்ச லேடி கிட்ட இருந்து கால் வருது. இந்த பையனுக்கு கொரோனாவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த பையன் தான் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான்றது அம்மாக்கு தெரியும். ஓஹோ, அந்த பையனை மீட் பண்றதுக்காக தான் போனியா அப்படின்ற மாதிரி அம்மாவும் கோவமா அடிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கொரோனான்றதுனால ஒரே ரூம்ல இருக்க சொல்லிடுறாரு. அதே மாதிரி ஹீரோக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அந்த ரஷீதே ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காரு. வந்ததுல இருந்தே ஹீரோ கிட்ட அவர் கோவமா நடந்துக்கிறாருல, ஹீரோவும் அதுக்கான காரணத்தை கேட்கிறாரு. ஆக்சுவலா ரஷீது கூட இதுக்கு முன்னாடி ஒரு மலையாளி பையன் தான் வேலை பார்த்திருப்பான். ரொம்ப நல்லவன் மாதிரிலாம் பேசியிருப்பான். ரஷீதும் நிறைய ஃப்ரீடம்லாம் தந்திருப்பாரு. ஆனா ரஷீது சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்துட்டு அவன் ஓடி இருப்பான். இதை பத்திலாம் ரஷீது சொல்றாரு. அதனால தான் நான் பல வருஷம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இதனால தான் மலையாளிங்களை நான் சுத்தமா நம்புறது இல்ல, ஒன்னையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு தினமும் கஞ்சி மட்டும் தான் ரெடி பண்ணி தந்துட்டு இருக்காரு. எனக்கு ஆம்லேட் போட்டு தந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்கறாரு. இவருக்கு சுத்தமா ஆம்லேட் போட தெரியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஆம்லேட்லாம் போட்டு தந்துட்டு இருக்காரு. மல்கோஷ் இருக்கார்ல, அந்த பெட்டியை ஓபன் பண்ணு மச்சான், அதுக்குள்ள ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஹீரோ வேலை பார்க்குற மாதிரி வேகமா வந்து அந்த பெட்டியை ஓபன் பண்ணிடுறாரு. பார்த்தா அது முழுக்க அடல்ட் மேகசின் தான் இருக்கும். ஓஹோ, இததான் மறைச்சு வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேட்கறாரு. வேலை செஞ்சு ரஷீத் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாரு. எப்படியாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சப்பாத்தியை ஈஸியா ரெடி பண்ற மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி தராரு. அதே சமயம் ஆம்லேட்டை ஈஸியா போடுறதுக்கான வழியும் பண்ணி தராரு. இதனால ரஷீதுக்கு வேலை ஈஸியாகுது. அதே மாதிரி ஹீரோக்கு கொரோனா இல்லைன்ற மாதிரி ரிசல்ட் வந்துருது. அந்த சூடானியும் ரஷீதும் சேர்ந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. நானும் வரேன்ற மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ தான் சூப்பரா பேட்டிங் பண்ணுவாரு பாத்தீங்களா, எல்லா பாலையும் தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. ரஷீதும் அவுட் பண்ணிடணும்னு ட்ரை பண்றாரு. ஆனா கடைசி வரைக்கும் ஹீரோவை அவுட்டே பண்ண முடியல. நாளைக்கு கண்டிப்பா உன்னை அவுட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் கும்பலா ஆட்கள் வரதா ரஷீத் கவனிக்கிறாரு. அந்த ஆட்கள் வந்தா உனக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, நீ பத்திரமா இருன்ற மாதிரி ஒரு இடத்துல விட்டுறாரு. இப்ப அந்த ஆட்கள் கிட்ட பேசுறதுக்காக ரஷீத் மட்டும் போறாரு. அந்த ஆட்களும் மிரட்டி இந்த இடம் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. நீங்க ஓனர் கிட்ட தான் பேசணும், கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த ஆட்கள் கேட்காம இவர் கூட சண்டைலாம் போடுறாங்க. இவருமே தடுத்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ரஷீத் அடி வாங்க ஆரம்பிக்கிறாரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, வேகமா வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ நிறைய பேர் அடிக்கிறாரு. இதனால ரஷீதும் கூட சேர்ந்து சண்டை போடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எல்லாரையும் துரத்தி விட்டுறாங்க. இதனால ஹீரோவும் ரஷீதும் இன்னும் க்ளோஸ் ஆயிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டு லேடி வீட்டுல நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த சமர் வெளிநாட்டுல எல்லாம் வேலை பார்க்கல போல, தீவிரவாத இயக்கத்துல தான் இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. அந்த பையனோட அம்மாவை பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ முகம் கொஞ்சம் மாறி இருக்குல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரஷீது கேட்கிறாரு. ஹீரோ அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா ரஷீது திரும்ப திரும்ப கேட்கிறாரு. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, உங்களை மாதிரி ஆட்களால் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. இப்பதான் ரஷீது இவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரஷீதை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். பையனை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டிருப்பான். இவரும் கிரிக்கெட்டரா மாத்திரணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாரு. அப்பதான் இந்த இடத்துல ஒரு தீவிரவாத அட்டாக்லாம் நடந்துருது. அந்த அட்டாக்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, இறந்து போயிடுவான். இதை நினைச்சு இவரும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிருப்பாரு. எங்க மதத்துல அமைதியை பத்தி தான் சொல்லியிருக்கு, இன்னொருத்தனை கொல்லுன்ற மாதிரிலாம் சொன்னது கிடையாது. இருந்தாலும் புரிஞ்சுக்காம சிலர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்க மதத்துல மட்டும் இல்ல, எல்லா மதத்திலயும் கெட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோவும் ஃபீல் பண்றாரு. என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரஷீத் பொண்ணை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாங்க. அவளை எப்படியாவது பெரிய ஆளா மாத்தணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சும்மா இருக்காங்கல்ல, அந்த பாட்டியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. பொருள்லாம் களைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. அந்த பாட்டியும் தனியா உட்காந்து ப்ரே பண்றாங்க. இவங்க வந்ததை பார்த்தோம்னா லைட்டா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் விசாரணைலாம் நடந்தது இல்ல, அதனால தான் பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லைன்ற மாதிரி சும்மா ஆறுதல் சொல்றாங்க. ரஷீதோட பொண்ணுக்கு 10th ரிசல்ட் வந்திருக்கும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. இதை கேட்கிற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, இதுதான் சரியான நேரம், உங்க பொண்ணை பார்க்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
சரி நான் ஓனர் கிட்ட பர்மிஷன் கேட்கறேன்ற மாதிரி கால் பண்ணி பர்மிஷன் கேட்கறது. ஓனரும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த விஷயத்த நம்ம ரெண்டு பேருமே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சுடானிய வர வச்சு அவன் மூலியமா பக்கத்துல இருக்க ஃபெஸ்டிவலுக்கு போயிடுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல்ல இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈரவும் அந்த பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டே வேலையை பாக்குறாரு. ஆனா அவர் பதிலுக்கு எதுவுமே பேசாம இருக்காரு. என்ன பேச மாட்டாருன்னு வெளியே வந்து பார்த்தா அவர் மயங்கின மாதிரி விழுந்து கிடக்குறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் எழுப்பி விடுறாரு. பிரஷர் லோவா இருக்கும், அதனால தான் விழுந்திருப்பனா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா விஷயம் அது கிடையாது. ரஷீத் கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போனார்ல, அதனால கொரோனா வந்திருக்கு. சாப்பிடும் போது டேஸ்ட் இவருக்கு தெரிய மாட்டேங்குது. அது மூலியமா தான் கொரோனான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவர் ரூம்ல இருக்கும் போது ஈரவும் தரதுக்காக வராது. என் பக்கத்துல வராத, உனக்கும் வந்துட போதுன்னு சொல்லிட்டாரு. ஏற்கனவே வந்துருச்சுல, திரும்பி எல்லாம் வராது அப்படின்ற மாதிரி ஈரவும் சொல்லிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறதுக்காக சுடானிக்கு கால் பண்றாங்க. சுடானி ஒய்ஃப் தான் பேசுறாங்க. சுடானி சாவர நிலைமையில இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இதை கேட்கிற இவருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரஷீதோட உடம்பு நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. அதனால ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற ஒரு நபரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறாரு. அந்த நபரும் மாஸ்க் எல்லாம் போட்டு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஈரவும் ரஷீதை கூட்டு போறதுக்காக வர்றாரு. ரஷீத் இருக்காருல, இப்ப நான் ஓகேவா இருக்கேன், நான் ஊருக்கே போக போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படி சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு மயக்கம் போட்ட மாதிரி பொத்துன்னு கீழே விழுறாரு. ஈரவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாரு. இப்ப கை தாங்களா அவரை கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நபரோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. ப்ளீஸ் இவரை வண்டியில ஏத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. முதல்ல அவரு போய் எல்லாத்தையும் லாக் பண்ணிக்கிறாரு. முன்னாடி ஏத்தாதீங்க, பின்னாடி வேணா ஏத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஈரவும் சரின்ற மாதிரி பின்னாடி ஏத்தி டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா போற வழியிலேயே அவர் இறந்துடுறாரு. ஈரவும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ரஷீதால வீட்டுக்கு போக முடியல, அவருக்கு பதிலா நம்ம போனோன்ற மாதிரி தான் ஈரம் வந்திருக்காரு. இப்ப கூட்டு வந்த நபரும் இங்கதான் வீடு இருக்குன்ற மாதிரி காமிச்சு விட்டுறாரு. இப்ப இவரும் ரஷீதோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ரஷீத் இறந்து போனது ஒய்ஃபுக்கு தெரியல. அவர் வராம ஒன்னு அனுப்பி விட்டுருக்காரா, அவருக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்து ஈரோக்கு காஃபி எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்பதான் பொண்ணு வீட்டுக்கு வரா. வந்தோடனே அப்பா எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. ஒரு வேலை இருந்தது, அதனால அவரால் வர முடியல அப்படின்ற மாதிரி ஈரோ சொல்லிட்டாரு. இங்கதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் டிஸ்போஸ் பண்றதுக்காக கூட யாருமே வரமாட்டாங்க. ஓனரும் யாரையாவது கால் பண்ணி வர வைக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நம்மளே அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூட ஒன்னா இருந்ததை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. அவருக்கு பதிலா அவரோட வீட்டுக்கு நான் போனோம், என்னை அனுப்பி வைங்க ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரின்ற மாதிரி ஓனர் அனுப்பி வச்சிருப்பாரு. என் பையனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும், இந்த பிளேயரை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. சச்சின் போட்டோ தான் அந்த இடத்துல ஒட்டி வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இதெல்லாம் பார்த்து ஹீரோ லைட்டா ஃபீல் பண்ணிட்டாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்ப போறாரு. அப்பதான் சொந்தக்காரங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, கல்யாணத்தை பத்தி என்ன யோசிச்சீங்க, சீக்கிரமா முடிவை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணுக்காக தான் கல்யாணம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இந்த பொண்ணுக்கு கல்யாணமா, எதுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கல்யாணம்னு கேக்குறாரு. இல்லலாம் நீ தலையிடாத, கிளம்புன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இவரை போட்டு அடிக்கலாம் செய்யறாங்க. அப்பதான் கூட்டு வந்த நபர் இருக்காருல, தடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. தடுத்து கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. இது அவங்க குடும்ப விஷயம், நீ எதுக்காக தேவையில்லாம தலையிடுற, உன் ஊரை பார்த்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அந்த நபர் கிளம்பிடுறாரு. ஹீரோ உட்காந்து இருக்கும் போது அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் அப்பா எங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. வேற வழி இல்லாம இவரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாரு. சாவுற தருவாயில அப்பா இருக்காருல, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி யோசிப்பாங்க, ஆனா என்னோட பொண்ணு நல்லா படிக்கணும், நீ தான் எடுத்து அவளுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பாரு. இதை பத்திலாம் ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. நீ தான் உன்னோட ஃபேமிலி கிட்ட போல்டா பேசணும், உனக்கு படிப்பு தான் முக்கியன்றதை புரிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்காக சில புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட தராது. இந்த பொண்ணும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, பைஜான்னு கூப்பிடுறாங்க, அதாவது பிரதர்னு கூப்பிடுறாங்க. இவரும் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பை சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப 5 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. உலக அளவுல ஒரு முக்கியமான பொறுப்புல தான் இந்த பொண்ணு இருக்காங்க. ரொம்ப கம்மி வயசுலயே இந்த பொறுப்புல வந்ததுனால எல்லாருமே பயங்கரமா பாராட்டுறாங்க. ஹீரோவை மீட் பண்ணாங்கல்ல, அந்த நாளை பத்தி சொல்றாங்க. அவர் மட்டும் என்னோட லைஃப்ல வராம இருந்திருந்தா இந்த இடத்துக்கு வந்திருப்பானான்றது எனக்கு தெரியல, கண்டிப்பா அவரை என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஹீரோ இப்ப நல்லபடியா மாறிட்டாரு. அதனால அம்மா பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ லீவுக்காக தான் ஊருக்கு வந்திருக்காரு. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அந்த மேட்ச்ல பயங்கரமா இவர் விளையாடலாம் செய்யறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இப்ப துபாயில தான் ஃபார்மிங் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய லெவல்ல இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்தாருல, அதனால இந்த வேலை எல்லாம் இவருக்கு நல்லா தெரியுது. இவர் இடத்துல வேலை பார்க்கறதுக்காக நிறைய ஆட்கள்லாம் வருவாங்கல்ல, அந்த மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பையன் வந்திருக்கான். அவனுக்கு புது இடம்ன்றதுனால ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் பயந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கான்.
ஹீரோ ஸ்டார்டிங் எப்படி பயந்துகிட்டே வந்தாரோ அதே மாதிரி தான் வரான். ஹீரோவும் அந்த பையன் கிட்ட பேசுறதுக்காக பக்கத்துல வராரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, நான் பாகிஸ்தான்ல இருந்து வரேன், என் பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி பயந்து பயந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இருக்கார்ல, நான் இந்தியாவை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி கையை கொடுக்குறாரு. என் பேரு கோபி, கவலைப்படாத, நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.